வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒளிவிளக்காக அரசியல் அமைப்பு திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். HMP வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அமைப்புசாரா தொழிலாளர்களை முறைப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் தொடர்பான 2 நாள் சர்வதேச கருத்தரங்கை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார். அமைப்புசாரா தொழிலாளர்களின் அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும்போது அவர்கள் எளிமையாக வாழ்வது உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். அத்தொழிலாளர்கள் யாரையும் சாராமல் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்றும் அவர் கூறினார். சுய வேலைவாய்ப்பில் ஈடுபடுபவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்தரங்கில் 16 நாடுகளைச் சேர்ந்த அமைப்புசாரா தொழிலாளர் கொள்கை வகுப்பாளர்கள், சமூக பாதுகாப்பு நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒளிவிளக்காக அரசியல் அமைப்பு திகழ்கிறது என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுதில்லியில் தேசிய தபால் தலை அருங்காட்சியகத்தில் அஞ்சல் துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். இந்திய அஞ்சல் துறை, தபால் தலை மற்றும் அரசியல் அமைப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள் பெறுவதற்கான வழிகாட்டுதல்களை இந்த அருங்காட்சியகம் வழங்குவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். நாட்டு மக்களிடையே ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையிலும் அரசியல் அமைப்பின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையிலும் 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். 70 உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இன்று மாலை வேட்பாளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்பட்டு அவர்களுக்கான சின்னங்களும் ஒதுக்கப்படும் என தெரிகிறது. தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் மில்கிபூர் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனுக்களும் திரும்பப் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். இனி கும்பமேளா குறித்த செய்திகள். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவையொட்டி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் கும்பமேளா நடைபெறும் பகுதிகளில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கும்பமேளாவில் பங்கேற்கும் மக்கள் தரமான மற்றும் பாதுகாப்பான உணவுப் பொருட்களை பெறும் வகையில் 10 நடமாடும் உணவு பரிசோதனை ஆய்வகங்களை மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. உணவில் கலப்படம், கெட்டுப்போன உணவுகளை கண்டறிதல் உள்ளிட்ட சோதனைகளை இந்த ஆய்வகங்கள் மேற்கொள்ளும். கும்பமேளா நடைபெறும் பகுதிகளை 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அங்குள்ள உணவகங்களில் பரிசோதனையை மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கும்பமேளா நடைபெறும் பகுதியில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, தகவல் தொடர்பை மேம்படுத்துவது தொடர்பான பணிகளை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குடியரசு தின விழா, தை அமாவாசை, வசந்த பஞ்சமி உள்ளிட்ட விழாக்கள் தொடர்ச்சியாக வருவதன் காரணமாக மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல்.
கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 11,11,000 கோடியாக அதிகரிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். HMP வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைரஸ் பாதிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறினார். HMPயை பொறுத்தவரை யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கின்ற வகையிலேயும் 3 முதல் 5 நாட்கள் வரை சளி, இருமல், தொண்டை வலி போன்ற பல்வேறு பாதிப்புகள் மட்டுமே இருக்கும் என்கின்ற நிலையில் பரவியது. குறிப்பாக பருவமழை காலங்களில் தான் பரவுவது என்பது அதிகரிக்கும். அந்த வகையில் இப்போ மிக கட்டுக்குள் இருக்கிறது. அதற்கு சிகிச்சையும் இல்லை, பிரத்யேகமான மருந்து வசதிகளும் இல்லை. எனவே அது குறித்து பெரிய அளவில் பதற்றப்படவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகும் போது இந்த விதமான சிறிய அளவிலான வைரஸ் பாதிப்பா இருந்தாலும் உடலை பெருசா பாதிக்கவும் இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் காய்ச்சிய குடிநீரை பருகுவது, உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் தருவது, நல்ல உணவு பழக்கங்களை கொண்டு வருவது ரொம்ப அவசியம். தமிழகத்தில் நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் பருவம் தவறிய மழை ஆங்காங்கே சூறைக்காற்றுடன் பெய்து வருகிறது. விவசாயிகள் பயிரில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் வடிய முடியாமல் தண்ணீரில் சாய்ந்த பயிர்கள் முளைத்து விவசாயிகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் திருக்குவளை, வேளாங்கண்ணி, சங்கமங்கலம், அலிந்தமங்கலம், பாலையூர், தலைஞாயிறு, பிரதாமராமபுரம், வாழக்கரை, மேலப்படாகை, வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சாய்ந்துள்ளன. இதனால் சேற்றோடு சேராக நெல்மணிகள் காணப்படுகிறது. எனவே விவசாயிகள் இன்னல் தீர்க்கும் பொருட்டு உடனடியாக அரசு பயிர் சேதம் குறித்து கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும். பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். ஜம்மு காஷ்மீர் அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. ஜம்மு தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நிதி, சுகாதாரம், கல்வித்துறை தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜீலம் பங்பங்கா நதிநீர் பாதுகாப்பு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் மென்தார் பகுதியில் உள்ள கிராம பாதுகாப்பு படையினருக்கு துப்பாக்கிச்சூடு மற்றும் தாக்குதல் சம்பவங்களில் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான பயிற்சியை ராணுவம் வழங்கியுள்ளது. எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் கிராம பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 43 பேர் பங்கேற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியின் போது தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து விவரிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா இலங்கை இடையேயான மின்சாரத் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை அதிபர் திரு அனுராக் குமார திசநாயகா தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்த அவர், மின்சாரம் யூனிட் ஒன்றுக்கு 5.97 அமெரிக்க சென்ட்கள் என்ற விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய அனல் மில் கழகம் மற்றும் சிலோன் மின் வாரியம் கூட்டாக செயல்படுத்தும் இத்திட்டத்தின் மூலம் மின்துறையில் இலங்கை மேலும் வளர்ச்சியடைய வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார். காசா பகுதிக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை வழங்கும் வகையில் சுமார் 200 டன் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பி வைத்துள்ளது. அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவின் பேரில் இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுப்பில் உணவுப் பொருட்கள், குளிர்கால ஆடைகள், அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. ராஞ்சியில் இப்போட்டி இரவு மணி 8:15க்கு தொடங்குகிறது. மகளிர் பிரிவில் சூர்மா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் 3வது சுற்றில் இந்தியாவின் குகேஷ் அமெரிக்காவின் ஃபேபியானோ கேருவானாவை எதிர்கொள்கிறார். மற்ற 2 ஆட்டங்களில் அர்ஜுன் எரிகேசி பிரக்யானந்தாவையும் லியோன் லுக் ஹரிகிருஷ்ணாவையும் எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒளிவிளக்காக அரசியல் அமைப்பு திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். HMP வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.